ஒரு வாரமா கடைக்குள்ள இருந்தே வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு நான் வெளியில போறத வீடியோ போடலான்னு இருக்கேன். என்ன இடங்கிறத நான் கடைசியில சொல்றேன். அதுக்குள்ள இடையில யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஓகே, உருன்னு இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. இப்போ எங்க வீட்டு பக்கத்துல இருக்க டீ கடையில இருக்கேன். ஓகே, போலாமா? இன்னைக்கு சண்டேனால சரியான டிராஃபிக். சிக்னல் இருக்கேன், பாலக்காடு மெயின் ரோடு. பெட்ரோல் போட்டாச்சு, போயிட்டே இருக்க வேண்டியதான். தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரோடுனா இதை தாங்க சொல்லுவேன். ரோடு ஃபுல்லா மரம் இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வயல், ரைட் சைடு பார்த்தாலும் தோட்டம், வீடு, வேற லெவலில் இருக்கும். சரி வாங்க கண்டினியூ பண்ணுவோம். இதுக்குள்ள கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டுருங்க. மறக்காம டைமிங்கோட போடுங்க. இந்த செகண்ட்ல கண்டுபிடிச்சிங்கன்னு போடுங்க. இதான் ஆலியார் டேம். இது வந்து போற வழியில வரும். இப்பவே கண்டுபிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டினியூ பண்ணுவோமா? ஒரு இடத்துல டீ சாப்பிடலான்னு இருப்பேன். ஆனா நான் வரும்போது தெரியல, மழை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் சரியான தூரல் வரும்போது ரோடு ஃபுல்லா ஈரமா தான் இருக்கு. மேலே போகும்போது மழை வருமானு டவுட்டாக வேற இருக்கு. அதனால இந்த 100 ரூபாய்க்கு ஷவர் ஒன்று வாங்கிட்டேன். போகிற ரோடு அங்கே தெரியுது. சரி வாங்க அடுத்த ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். ஃபால்ஸ். ஆலியார் டேம்ல சுத்தமா தண்ணி இல்லைங்க, காஞ்சு போய் கிடக்கு. இதுதான் மங்கி ஃபால்ஸ். சின்ன வயசுல பசங்களோட வருவேன் அடிக்கடி. இப்ப பேரை மாத்திட்டாங்கல்ல, கவியை இருக்கு. ஓகே, முதல்ல எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் போர் அடிச்சுன்னா வண்டி எடுத்துட்டு இங்க வந்துடுவோம். வேலைக்கு போகும்போது அதே மாதிரி தான். வெயில் காலத்தில் ரொம்ப வெயில் அடிக்குது, டயர்டாக இருக்குடா அப்படின்னு சொன்னாங்கன்னா பசங்களோட கிளம்பி இங்கே வந்துடுவோம். நிறையா பேர் குளிச்சுட்டு இருக்காங்க, வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல. கொஞ்சம் இறங்கி எடுத்து தரேன். ரொம்ப கம்மி. இதுதான் அந்த ஃபால்ஸ். நீங்கள் கோயம்புத்தூர் கிட்டலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் வந்துருங்க. தண்ணி எப்பவுமே சில்லுன்னு வரும். கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. கண்டுபிடிச்சிருக்கீங்க எங்கே போகிறாங்க சொல்லிட்டு போகிறதில்ல. நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக ஓகே, கிளம்புவோம் அடுத்த இடத்துக்கு. ட்ரெஸ் மாத்துறது கூட ரொம்ப இருக்கீங்க, லேடிஸ் ஜென்ஸ். இன்னைக்கு வீக்கெண்டு, சரியான கூட்டம். ஓகே, ஃபால்ஸை பார்த்துட்டோமா, மெயின் டெஸ்டினேஷனுக்கு போகலாமா? ஸோ இதுதான் அந்த ரூட்டு. அப்படியே கடை கடை கடன் மேலே ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள் சரியான கூட்டம். டோக்கன் வாங்குற இடத்துல, டிக்கெட் வாங்குற இடத்துலயே அவ்வளோ கூட்டம் இருக்கு. அதே மாதிரி இ பாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இ பாஸ் போட்டேன், டக்குன்னு வந்துருச்சு. 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. மேலே போய் பேசிக்கலாம். ஸோ
அந்த கீழே தெரியுதுல, அதுதான் ஆலியார் டேமோட அப்பர் வியூ. வேற லெவல்ல இருக்குல்ல. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. அங்க பாத்தீங்கன்னா டீ தெரியும், தெரியுதா? ஸோ இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று இருக்கு. தண்ணி இல்லை, டம்மியா இருக்கு, தெரியுதா? ஓகே, இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்து பேரே வாட்டர் ஃபால்னு நினைக்கிறேன். வண்டியில சாவியோட விட்டு வந்துட்டேன். இங்க இருந்து அந்த இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த டீ எஸ்டேட் ஏதோ போட்டுதான், இந்திய தேயிலை வாரியம். செமையா இருக்குங்க, அமைதியா இருக்கு. ரொம்ப நாளாச்சுண்ணா, ரொம்ப நாளாச்சுண்ணா வால்பாறை வந்து சின்ன வயசுல வந்தது. அப்ப எங்க டாடி இருக்கிறப்போ மறுபடியும் போறோம். சரியான வியூங்க, ஃபுல் மிஸ்ட், வேற லெவல். இன்னும் போகணும். அங்கங்க சின்ன சின்ன கடை, சின்ன சின்ன வீடு. அந்த வீட்டை பாருங்க, அங்கங்க இந்த மாதிரி இருக்கு. சரி, இன்னும் மேலே போவோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு. இப்போ ஃபுல்லாக மழை தண்ணிங்க, இப்போதான் மழை பெஞ்சு இருக்கும் போல இருக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரே மேகமூட்டம், மழை. பாருங்க, தேயிலைக்காரெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க டீ எஸ்டேட்ல, தெரியுதா? ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம எவ்வளோதான் ஒரு வாரம் 2 வாரம் எப்பயுமே ஆசைப்படுவேன், ஒரு வாரம் ஃபுல்லாக கடையில் வேலை செஞ்சோம், அதுக்கப்புறம் வெளியில் போகணும். அமைஞ்சதே கிடையாது. இந்த மாதிரி இருந்துச்சு லைஃப் முன்னாடி. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஃப்ரீயாக இருக்கு. ஓகே, நம்ம கண்ணி பண்ணுவோம். ஃபுல்லாக தண்ணி. அந்த ஹோல்டர் கொண்டு வரல நான், இந்த ஹெல்மெட் ஹோல்டர் இல்லைன்னா பைக் ஹோல்டர் கொண்டு வரல. ஏன்னா ஃபுல் ரைடு உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஃபியூச்சரில் இனிமேல் பண்ணணும்னா இந்த மாதிரி போடுறேன் நான். காய்ஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை கிளைமேட் இந்த அளவுக்கு இருக்கும்னு. வேற லெவலில் இருக்கு மிஸ்ட்டு. வாங்க காட்டுறேன். வீக்கெண்டு சரியான கூட்டம், ஒன்றுமே தெரியல. அங்க ஒரு மலை இருக்கு, மலையே தெரியல. வண்டி அங்க நிக்குது. அங்கிட்டுதான் போகணும். இங்க காலேஜ்லாம் இருக்குங்க, சரிங்களா? ஓகே, இங்க போனோம்னா இங்க போகலாம். ஆனா வால்பாறையில சுத்தி பார்க்கறதுக்குலாம் ஒன்றும் இருக்காது. அதிரப்பள்ளி ரூட் வேணா நல்லா இருக்கும். ஹோட்டல் இருக்கு. அடுத்து என்ன, சாப்பாடு தான். நீங்க விசாரிச்சுங்க எங்க புரோட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி. இந்த கடைக்கு சொன்னாங்க, குருமாவும் நல்லா இருக்குமா. சாப்பிடுவோம். 2 போதும் தான், பெருசா இருக்கு. சாப்பிடுவோம். சூடா இருக்கு. புரோட்டாவும் சூடா இருக்கு, குருமாவும் சூடா இருக்கு. ஒரு பெரிய பைட் போவோம். ஒன்றும் ஃபுட் பிளாக்கர்லாம் கிடையாது, சும்மா எடுக்கிறேன். ஓகே, நம்ம எங்க வந்திருக்கோம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். சரி, உங்ககிட்டலாம் நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க யாராவது
ஒருத்தர் கூட, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துல நீங்க உங்களோட சந்தோஷத்தெல்லாம் இழந்து, உங்களையே இழந்து, அவங்க சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஆப்போசிட் சைடும் அப்படி இருக்காங்களான்னு பாருங்க. சப்போஸ் ஆப்போசிட் சைட்ல இதே மாதிரி தாட் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா, தயவு செய்து அது எஸ்கேப் ஆகி வெளியில வந்துருக்கு. அனுபவத்துல சொல்றேன். ஆரம்பத்துல நானும் இது எப்படா முடியுமா, சாத்தியமா, நடக்குமான்லாம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பட் அது காலப்போக்குல நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். நான் நல்லது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நமக்கு இந்த பிலாசபிலாம் பேச வராது இல்லையா, ஜோக் அடிக்கிற ஆள் நம்ம. ரொம்ப நாளா கரைக்குள்ளேயே உட்காந்து விளாக் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க தயவு செய்து இருந்து வெளில வந்துடுங்க. வந்துட்டு இது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி, இது ஒரு என்ன சொல்றது, ஷர்த்து கம்பல்சரி மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. பிரேக்கப் ஆகிட்டா வந்து ஜிம் போகணும், சந்தோஷமா இருக்கும், ட்ராவல் பண்ணணும் சொல்லி. நான் கூட எனக்கு கிரிஞ்சாலாம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் நினைச்சேன். பட் ஆனா நல்லா இருக்குங்க. வெளியில வாங்க, ஜிம்முக்கு போங்க, ட்ராவல் பண்ணுங்க, உங்க லைஃபை நீங்க வாழுங்க. நான் ஹாப்பியா இருக்கேன். இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடிலாம் ரொம்ப டவுன்ல இருந்தேன் நான். இப்போ அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்க போய் அவங்களை ரிவெஞ்சு அதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம். நல்லாவே ஏதாவது சொதப்பி பண்ணி நாசமா போயிடுவாங்க. அது நம்ம ஷாப்பெல்லாம் விடக்கூடாது, நல்லா இருக்கட்டும். பட் ட்ராவல் பண்ணுங்க, ஹாப்பியா வாழுங்க, வேலையே செஞ்சுட்டு இருக்காதீங்க, ஃபேமிலியவே பார்த்துட்டு இருக்காதீங்க, அப்பப்போ உங்களையும் பார்த்துக்காங்க. நான் இப்போதான் என்னைய பார்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 1 வீக்கா நல்லா இருக்கு இந்த வாழ்க்கை. ஸோ இடம்லாம் சுற்றி பார்த்துட்டிங்களா? நம்ம வந்திருக்கிறது வால்பாறை. ஓகே, நம்ம இப்போ வந்தோம், சாப்பிட்டோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். வீட்டுக்கு கிளம்புவோமா? நம்ம வண்டி அங்கே நிற்கிது ரெடியா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எல்லாருக்கும் அவங்கவுங்க வண்டினாலே ஒரு தனி இதுதாங்க. என்கிட்ட காசுலாம் நிறையா இருக்குது. நான் நினச்சா இப்பவும் கூட பெரிய பெரிய வண்டி வாங்கலாம், டாமினாரு, புல்லட்டு. இப்போ 1 வீக் முன்னாடி கூட பைக் வாங்கலாம்லாம் போய் டிரைவிங்லாம் பண்ணி பார்த்தேன். இந்த வண்டி மாதிரி எனக்கு எந்த வண்டியும் பிடிக்கலைங்க. இந்த வண்டியில் நிறைய தடவை கீழே வந்திருக்கேன், ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இதை பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த காமெடியில எல்லாம் வர மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆயில் மாற்றிருக்கேன். எந்த பிரச்சனையும் பண்ணதில்லை, பாட்டுக்கு ஓடும். ஆனால் இந்த வண்டி சில பேர் ஏழமா நினைப்பாங்க, ஏன்டா எவ்வளோ சம்பாதிக்கிற, வேற வண்டி வாங்க வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா வச்சு யூஸ் பண்ணுங்க. ஓகே, வாங்க கீழே போய் பேசுவோம். இதை காமிக்கலண்ணா எப்படி? இது ஒரு வியூ பாயிண்ட். இந்த பஸ்ஸை இப்போதான் ஓவர்டேக் பண்ண மறுபடியும் வந்துச்சு. இதுவும் ஒரு முக்கியமான ஸ்பாட்டு, நான் காமிக்க மறந்துட்டேன். கேமரா கொஞ்சம் அழுத்த எடுத்து பண்ணிக்கிறேன். ஃபோன் வேற அடிக்குது. கூட ஓட்டிட்டு வந்தாச்சு. டீ ஒன்று குடிக்கணுமா, டீயை குடிச்சிட்டு வேற குடிச்சிக்கலாம். இந்த பேக்கெட்லாம் நான் எப்பவுமே டீ குடிப்பேன். நம்ம கையில் எடுத்தாலே இதெல்லாம் நம்மளவே பார்க்குறாங்க. நம்ம கடைக்குள்ளேயே இருந்து வீடியோ எடுக்க பழகிட்டோம்னா வெளியில வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பிடிச்சுங்க கோபா கிடையாது. டீ குடிக்கும். Cheers. லாங் டிரைவ் போயிட்டு டீ குடிக்கிறதே ஒரு சுவாசம் இல்லை. ஓகே, இன்னைக்கு விளாக் போதும். நாளைக்கு இருப்பார் வீடியோவில் பார்ப்போம்.
அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பேர் வீடியோ போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம அதையும் பாருங்க. வீடியோவில் பார்க்கலாம்.